அது நல்ல மலரணும். உங்களுக்கு பிசியாலஜிக்கல் ஸ்ட்ரென்த் வரணும், சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரென்த் வரணும். நீங்கள் ஒரு மாணவன், உங்கள் வீட்டிலும் நீங்கள் மாணவன் தான், வகுப்பறையிலும் நீங்கள் மாணவன் தான். என் வீட்டில் மாணவன் வளர்கிறான் என்று பெற்றோர்களுக்கு தெரியாது. என் மகன் என் மகள் என்று நினைத்திருந்தார்கள். ஆனா இன்னைக்குதான் அவங்களுக்கு தெரியும், என் வீட்டில் மாணவன் வளர்றான். எல்லா டீச்சர்ஸும் ஞானமாக வந்து அமர வேண்டும் என்று ஆசைப்படுங்க. உங்கள் கண்கள் மேல் கவனம் வையுங்கள். இந்த கண்கள் தான் உங்கள் அம்மாவை காட்டியது, இந்த கண்கள் தான் உங்கள் அப்பாவை காட்டியது. இதே கண்கள் தான் கண்ணாடி வழியாக உங்களையே காட்டியது, இந்த உலகத்தை காட்டியது, உங்கள் நண்பர்களை காட்டியது, உங்கள் ஆசிரியர்களை காட்டியது. கண்ணை மூடியபடியே கை தட்டி தேங்க் பண்ணுங்க இந்த கண்களுக்கு முதல் மூலம். எஸ், நான் ஒரு மாணவன். நான் சுவாசிப்பதற்கும் வாசனை உணர்வதற்கும் இறைவன் கொடுத்த நண்பன் NOS. ஆசிரியரின் குரலை, ஒலியை, மொழியை உள்வாங்கி என் மூளைக்குள் பதிவு செய்கிறது. 24 மணி நேரம் திறந்தே இருக்கின்ற சொர்க்க வாசல் என் செவிகள். நான் பேசுவதற்கும் வாசிப்பதற்கும் உணவை உட்கொள்வதற்கும் இறைவன் கொடுத்த நண்பன் MOUTS the mouth. இந்த 3 நண்பர்களுக்கும் கண்ணை மூடியபடியே அழகாக கைத்தட்டு. உங்கள் கழுத்து, தோள்பட்டை, முழங்கை, இந்த 10 விரல் நண்பர்கள் தானே LKG ஸ்லாண்டிங் லெட்டர், கர்சிவ் ரைட்டிங்ல இருந்து இன்னைக்கு +2 வரைக்கும் மேத்தமெட்டிக்ஸ்ல சாம்பியன் அவங்களை எழுதி பார்க்கிறது. எக்ஸாமினேஷனுக்கு இந்த 10 நண்பர்கள் தானே. உங்கள் இடுப்பு இதோ ஜம்முன்னு உட்கார்ந்து. I don't take shit, I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit, I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit, I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast, I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains that last, and to believe in what you got, it was built to last, yeah. Now that I've been put through hell, I never got anyone's help, I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit, I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. அம்மா சொன்னதுபடியே பெரிய கேட்டு திறந்துருந்துச்சு.
உள்ள போன அழகான மரங்கள், குட்டி குட்டி பசங்க, நிறைய அண்ணாங்க அக்காங்கெல்லாம் போறாங்க. சித்தி, அத்தை, சித்தப்பா, பெரியப்பா, மாமா மாதிரி வாத்தியார் டீச்சர்லாம் போறாங்க. குட்டி பையனை பார்த்து, ஏய் உன் பேர் என்னடா? என் பேரு பாபு, என் பேரு குமார். இங்க வாயேன். உன் பேர் என்னடி? என் பேரு சாந்தி, என் பேரு குமாரி, என் பேரு சுல்தானா, என் பேரு பர்வீன், என் பேரு மரியா. இங்க வாயேன். எங்க அம்மா வந்திருக்காங்க பாரு, எங்க அப்பா வந்திருக்காங்க பாரு. உங்க அம்மாட்ட கூட்டிட்டு போய் அந்த புது ஃப்ரெண்டை அறிமுகப்படுத்துறீங்க. இவங்க தான் எங்க அம்மானு. ஏன்னா அன்னைக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு உங்களுக்கு அம்மா விட்டா யாருமே கிடையாதுடா கண்ணு, அப்பா விட்டா யாருமே கிடையாதுடா கண்ணு. அப்படியே சைலண்ட் ஆயிடும். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast. I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains at last, and to believe in what you got, it was built to last, yeah. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. இருக்கிறத அப்படியே பாருங்க பார்க்கலாம். டாக்டர் சொல்லிட்டாரு, நீங்க அம்மா ஆயிட்டீங்க தெரியுமா? உங்களுக்கு குழந்தை பிறகு தெரியுமா? நீங்க பொண்ணு வேணுமா பொண்ணு வேணுமா உங்களுக்கு சொல்லுங்களேன். டாக்டர், எனக்கு பையன்னா ரொம்ப பிடிக்கும் டாக்டர், பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும் டாக்டர். அப்படியே ஆகட்டும் அம்மா. உங்க பொண்ணு டாக்டருக்கு படிக்க வைக்க போறீங்களா? என்ன மாதிரியே உங்க பையனை டாக்டருக்கு படிக்க வைக்க போறீங்களா? தெரியல டாக்டர். நான் என் குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தைக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து டீச்சர் கிட்ட ஒப்படைச்சிருவேன். என் குழந்தை மாணவன் பருவம் அடைஞ்சதும் டீச்சருக்கு தானே தெரியும் என் குழந்தை பற்றி. அவங்க டிசைட் பண்ணட்டும் என் குழந்தையுடைய எதிர்காலத்தை. வித்தியாசமான அம்மாவா இருக்கீங்க, வாங்க அடிக்கடி செக்கப்புக்கு வாங்கம்மா. 4வது மாசம் அம்மாவுடைய வயிறு வீங்கிக்கிட்டே வருது. வாந்தி வாந்தியா எடுக்கிற அந்த தாய், அவ உடலில் ஏகப்பட்ட மாற்றம். அவள் உடலில் கண்கள் வீங்கிவிட்டது, கை கால்கள் வீங்கிவிட்டது. அவள் உடலில் ரசாயன மாற்றம். காரணம், உங்களுக்கு உருவம் கொடுப்பதற்காக அவள் உடலில் ஏகப்பட்ட மாற்றம் நடக்கிறது. அவளால் தாங்க முடியவில்லை அந்த தாயால். வாந்தி வாந்தி எடுக்கிற, படுக்க முடியல. 7வது மாசம் அந்த ரோஜா செடிக்கு வேர்கள் வழியாக எப்படி அந்த விதைக்கு பொட்டாசியம் கால்சியம் எல்லாம் கிடைச்சதோ, அம்மாவுடைய தொப்புள் கொடி வேர் வழியாக உங்களுக்கு ஆக்சிஜன் போய்கிட்டு இருக்குது. குளுக்கோஸ், கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் எல்லாம் போய்கிட்டு இருக்குது. உங்களுக்காகவே அம்மா மூச்சு விட்டா, உங்களுக்காகவே சாப்பிட்டா. 7வது மாசம் சொந்தக்காரங்கெல்லாம் வீட்டுக்கு வராங்க, அம்மாவை பாராட்ட வராங்க. நீ அம்மா கிட்ட பாத்தியா? அவரவர்கள் மத வழக்கப்படி தாயை அலங்கரிக்கிறார்கள். அவங்களுக்கு ஜடத்தச்சு, பட்டு புடவை கட்டி, இந்த பேபி ஷவரிங் டே, சீமந்த வளைகாப்பு நடக்கிறது. வளையல் போட்டுவிட்டு குழந்தைக்கு கேட்கிற சக்தியை அதிகரிக்கிறார்கள். நீ தனியா இருக்கன்னு ஃபீல் பண்ணி, உன் பையன் வரப்போறான் பார், உன் பொண்ணு வரப்போறான் பார், கவலைப்படாத. உனக்கு ஞாபகம் இருக்கா?
அன்னைக்கு ஒரு நாள் நீ கல்யாணத்துக்கு கார்ல போனியே உறவுக்காரர்கள் கூட, நீ கர்ப்பிணி பெண்ணுன்னு கூட பார்க்காம இடம் பத்தலன்னு நடு ரோட்ல இறக்கி விட்டாங்களே கார்ல இருந்து. அப்ப நீ என்ன சொன்ன தெரியுமா? என் பையன் வருவான், என் பொண்ணு வருவா, அவன் நல்லா படிச்சு பெரிய ஆளாய் நிறைய சம்பாரிச்சு கார் வாங்கி என்ன சொந்த கார்லயே கூட்டிட்டு போவான்னு சொன்னி என் ஞாபகம் இருக்கா? அது நடக்க போகுது. உன் பையன் வருவான், உன் பொண்ணு வருவா பாரு. 9வது மாசம் அம்மாவால நடக்க முடியல, கவுந்து படுக்க முடியல. நீங்க வளர்ந்துட்டீங்க. உங்க வெயிட்டை தாங்க முடியாம எந்திரிச்சு பாத்ரூம் போலான்னு போனவ வழிக்கு கீழே விழ போனவளை அவருடைய வாழ்நாள் மண் ஓடி வந்து மடியில தாங்கி பிடிக்கிறாரு. ஏன் இப்படி பண்ற? கீழே விழுந்தா அடிபடாதா? குழந்தைக்கு அடிபடாதா? நீ கவுந்து கூட படுக்க மாட்டியே. இந்த கேரட் சாப்பிடு, கீரை சாப்பிடு. வேண்டாங்க, அப்படி சொல்லாத. இதெல்லாம் சாப்பிட்டாதான் குழந்தைக்கு 5 சப்ஜெக்ட்ல பாஸ் ஆவான். கண்ணு தெரியும், காது கேட்கும், வாய் பேசும், தொட்டா தெரியும், மூக்கு நல்லா ஸ்மெல் பண்ணும். சாப்பிடு. யார் இவர்? நம்ம பையன் நம்ம பொண்ணுன்னு சொல்றாரு. யார் இவர்? உங்கள் கேள்வி கருவறையிலேயே புரிந்து கொண்ட முதல் ஆசிரியர் அவங்க அம்மா. உடனே அவருடைய வாழ்நாள் நண்பன் கையை பிடித்து வயிற்று மேல வச்சு உங்களுக்கு அறிமுகப்படுத்துறா. இவர் தாண்டா கண்ணு உன்னுடைய வாப்பா, உன்னுடைய அப்பான்னு அறிமுகப்படுத்துறா. வெளியில வந்ததை உங்களை தான்ப்பா முதல்ல பார்ப்பேன். எங்க அம்மாவை நல்லபடியா பார்த்துக்கங்கப்பா. 10வது மாசம் நீங்கள் வெளியே வர ஆரம்பித்து விட்டீர்கள். உங்கள் நட்சத்திரம் தயார். என் குழந்தை அழுவுதே, கூட்டிட்டு வாங்களேன். என் குழந்தை பசி தாங்க மாட்டானே, கூட்டிட்டு வாங்களேன். என் பக்கத்துல கூட்டிட்டு வாங்களேன்னு உங்க அம்மா, அந்த பாட்டி நர்ஸ் அம்மா, உங்க அம்மா பக்கத்துல கொண்டு வந்து உங்களை படுக்க வச்சாங்க. இன்ஷா அல்லாஹ் மை ஜீசஸ் கிரைஸ்ட் மேரி மாதா ஆதிபரா சக்தி, எங்க அம்மா கை என் மேலே படணும் இறைவா, எங்க அம்மா என்னை பிளஸ் பண்ணணும் இறைவான்னு நீங்க கேட்டீங்க. அதை கேட்ட இறைவன் இதோ எல்லா வலியும் மறந்து உங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சமா உங்க பக்கத்துல நெருங்கி வரா. எங்க அம்மா கை என் மேல பட போகுது. நன்றி இறைவா. இதோ உங்க அம்மா கை உங்க மேல பட்டது. உங்க உடம்புல எப்பேற்பட்ட ஆற்றல் உங்களுக்குள்ள எனர்ஜி போயிட்டு இருக்குது பாருங்க. எப்பேற்பட்ட ஆற்றல். என் குழந்தைகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஆயாமங்கள்லாம் ஒவ்வொரு நாளும் தான் குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாங்க உங்களை. தமிழை கண்டேன், உண்ணாமல் இருக்க கண்டேன், உறங்காமல் வீக்க கண்டேன், உண்ணாமல் இருக்க கண்டேன், உறங்காமல் வீக்க கண்டேன். எனக்கு ஒரு ஆசை, 9th இருந்து 12th டீச்சர்ஸ்லாம் மேடைக்கு கூப்பிட்டு கௌரவப்படுத்தணும்னு ஆசை. நீங்க சொன்னீங்கன்னா நான் மேடைக்கு கூப்பிடுவேன். I request all teachers from 9th to 12th standard, please come on to the stage. நீங்கள் மேடைக்கு வாங்கலேன். அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்களேன். குழந்தைங்களை ஹையர் ஸ்டடீஸில் இருக்கிற குழந்தைங்களை வாங்கலாம் எல்லாரும். I request வாத்தியார், டீச்சர்ஸ், கரஸ்பாண்டன்ட் மேம், சார் டு கம் ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். எல்லாரும் மேடைக்கு வாங்கலேன். எல்லாம் கையை உயர்த்தி தட்டி உற்சாகப்படுத்துங்க. என் குழந்தை அவருடைய ஆசிரியருக்காக கடவுளுடைய பேட்டதை அவன் பார்க்கட்டும். இன்னைக்குதான் உன்னை பத்தி நீ தெரிஞ்சுக்க முடியும். உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியுதா? உத்தரவாதம் கொடுங்க இந்த டீச்சர்ஸ். மை டியர் டீச்சர்ஸ், இனி நம் வகுப்பறை கோவிலாக காட்சிக்கு உங்களுடைய பக்தனாக, உங்களுடைய உண்மையான மாணவனாக நான் உங்களை உற்சாகப்படுத்துவேன். உங்களுடைய கற்பித்தலை நான் ரசிப்பேன். உங்கள் கற்றலை உள்வாங்கி எனக்குள்ள உங்களையே உள்ளே அழைத்து சென்ற தேர்வில் பிரதிபலிப்பேன். டீச்சர்ஸ், எங்கள் அகத்தின் அழகு
அந்த ஆன்சர் ஷீட்டில் முகத்தில் தெரிய வைப்போம் டீச்சர்ஸ். இது நீங்கள் நம்பின டீச்சர்ஸ். மை டியர் டீச்சர்ஸ், இனிமேல் உங்கள் குழந்தைகள் உங்களை வகுப்பறை பெற்றோர்களாக பாவிப்பார்கள். தனக்கு பாடமெடுத்த ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் செல்லுமிடமெல்லாம் அவர்களை பார்த்ததும் மரியாதை செலுத்துவார்கள். இன்னிலிருந்து 10th ஸ்டூடெண்ட்ஸும் +2 ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கல்வி உயர்த்துவதற்காக அயராடு உழைப்பார்கள். உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இதோ கைத்தட்டல் பதில் சொல்லுவார்கள். इंशाअल्लाह माशाअल्लाह मैं जीसस क्रिस्ट मेरी माता शक्ति आए எங்கள் டீச்சர்ஸ் 20 வருஷம் சந்தோஷமா இருக்காங்க. நாங்கள் நல்லா படிச்சு காலேஜுக்கு போய் எதிர்காலத்தில் பெரிய ஆளாக எங்கள் கல்யாணத்துக்கு வந்து நாங்கள் போகும்போது நாங்கள் மகிழ்ச்சியாக கல்யாணத்துக்கு வரோம். எங்கள் அப்பா அம்மாவோட அவங்க கலந்து சாப்பிட எங்கள் வாழ்க்கை பூரா எங்கள் டீச்சர்ஸ் கூடவே வரணும். நிறைவாக மாதா பிதா குரு தெய்வம், அந்த தெய்வத்துக்கு கை தட்டி நன்றி சொல்லுங்க. ஆசிரியர்கள் சென்று அமர்வரை நீங்கள் கண்ணை திறந்து கையை உயர்த்தி தட்டி உற்சாகப்படுத்துங்க. எனக்கு சொல்ல டீச்சர்ஸ் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், கல்வி குடும்ப முக்கியமானத்தை உருவாக்கியிருக்கிறார். ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ் காட்டுங்க. எனக்கு அம்மாங்களெல்லாம் கூப்பிடணும்னு ஆசையாக இருக்க மேடைக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா கூப்பிட்றேன். வாங்க அம்மாங்கெல்லாம் மேடைக்கு வாங்க. மேடைக்கு குழந்தைங்க கூப்பிட்றாங்க. அம்மாங்களுக்கு வழி விடுங்க. அம்மாங்க யாரெல்லாம் வந்திருக்கீங்க வாங்கல மேடைக்கு, ஸ்டேஜுக்கு வாங்கல. உங்கள் குழந்தைங்க உங்களை பார்க்கணும் ஆசைப்படுறாங்க. உங்கள் ப்ளஸ்ஸிங் வாங்கணும் வாங்கலை. மேடையில் நிறைய இடம் இருக்குது. இடம் பார்த்தெல்லாம் கீழே நிற்கலாம். அவங்கள அம்மாங்களை கைத்தட்டி உற்சாகப்படுத்திருப்பாங்க.
தெரியாத நினைக்கிறீங்களா செல்லம்? அப்பா நாளைக்கு 10 பேர் சாப்பாட்டுக்கு வராங்கன்னு சொல்லி அம்மா குழந்தையா தெரிஞ்சு 10 பேருக்கு எத்தனை மணி அரிசி போடணும், 10 பேருக்கு எவ்வளவு பருப்பு போட்டால் சாம்பார் கரெக்டாக வரும், எத்தனை பேருக்கு பதார்த்தமாக நான் செய்வேன் கணக்கு பார்த்து போட்டுறேன். சமையல் சோதனை கூட நல்லா இருக்கு பார்க்குறேன். தான் பார்த்ததெல்லாம் என் குழந்தையை பார்த்து ரசிக்க வேண்டும் என்ற எதிர்ப்பில் அமர வேண்டும் உங்களை வேடிக்கை காட்டியவன் அம்மா. அம்மா நம்ம உட்கார்ந்த வரைக்கும் கையை உயர்த்தி தட்டி உற்சாகம். கை தட்டல்னா அவருடைய இதயத்தை மலர வைச்சு. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast. I could roast, I could gas. Think I'm okay at last, but I do. அப்பாங்களை கூப்பிடலாம் மேடைக்கு. நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கூப்பிடுறேன். எனக்கு ஃபாதர்ஸ் டே கம்மாண்டர்ஸ் டே வாங்க. எத்தனை அப்பா வந்திருக்கீங்களோ வாங்க. உங்களால் வர முடியாது, நிறைய வேலை இருக்கும், ஆனாலும் வந்திருக்கீங்களா வாங்கல மேடைக்கு. அப்பாங்களெல்லாம் கூப்பிடு மேடை கை தட்டுங்க. அம்மா உங்களை இதுக்குள்ள உட்கார வச்சு சொல்லிங்க. தான் பார்த்தது எல்லாமே என் குழந்தையை பார்க்க வேண்டும். தான் அப்பா ஒருபடி மேலே தான் பார்க்கிறதை எல்லாம் என் குழந்தையை பார்க்க வேண்டும் என்று தோழி உட்கார வைத்து உங்களை சொல்லிக் உங்களை பற்றி உங்கள் அப்பா பேசுறது இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஓரக்கண்ணால் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாரா சொல்லுவாங்க. உங்களை தொட்டியில் போட்டு ஆடுறது உங்கள் அம்மா மட்டும் தான் நினைக்கிறீங்க. ஆனால் அவரும் ஒரு பச்சைக்கிளி மாதிரி உங்களை தொட்டியில் போட்டு ஆடுறது தான் அப்பா. தோல் மேலே போட்டு தூக்கிட்டு போகிறாங்க அப்பா. அதனால தெரியாமல் போச்சு. அவங்க ரொம்ப நேரம் நிற்க வேண்டாம். அப்போ உட்கார்ந்து வரைக்கும் ஐயோ போய் வச்சாங்க.
அப்பா அம்மா போய் உட்கார வரையும் நம்ம எல்லாரும் கை தட்டி உற்சாகப்படுத்திருப்பாங்க. அவங்க கை தட்டி உற்சாகப்படுத்திருப்பாங்க. அப்பா அந்த நன்றியோட அப்பாவை கதாநாயகனாகி அழகு பார்க்க ஒட்டுமொத்த வாழ்க்கையுடைய கதாநாயகன் அப்பா தான் சொல்லுவாங்க. உங்களை டெய்லி வாகனங்களில் உங்களை கூட்டு சென்று எந்த ஜென்மத்து உங்கள் உறவோ தெரியல, இன்னைக்கு கிருஷ்ண பகவானுடைய அவதாரமாக பார்த்த சாரதியாக உங்களுக்கு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிற டிரைவர் எங்களெல்லாம் நான் மேலே கூட்டுவேன். ஆயாமெல்லாம் மேடைக்கு வாங்குறேன், எல்லா ஆயாமும் வாங்குறேன். உங்களுக்கு இன்னொரு தாய் கடவுள் கொடுத்துருக்காரு இதே வளாகத்தில், எல்லாரும் மேடைக்கு வாங்குறேன். இதெல்லாம் சேர்ந்த வெற்றியை தான் நம்ம கொண்டாட போகிறோம். வாங்கலை டிரைவர்கள் எல்லாம் நண்பர்கள்லாம் வாங்கலை, ஆயமெல்லாம் வாங்கலை மேடைக்கு. அதே மாதிரி அவங்கள உற்சாகப்படுத்தணும், பார்க்கலாம் எல்லாம் உற்சாகப்படுத்தணும். இதுதான் கார்த்தி வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைய படை. எழுந்து நின்று கை தட்டி உற்சாகம். பெற்றோர்கள் எல்லாருமே எழுதுறது அவங்க உற்சாகப்படுத்திருக்காங்க. இவ்வளோ பேர் உங்களுக்காக, உங்கள் முன்னேற்றத்திற்காக இவ்வளோ பேர் உழைக்கிறாங்க செல்லம். இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்பப்போ நல்லா விசாரிக்க சாப்பிட்டீங்களா அண்ணன்னு கேளுங்க, சாப்பிட்டியா அண்ணான்னு கேளுங்க. உங்கள் பண்டிகை நாட்கள் அவங்களோடய ஷேர் பண்ணுங்க. சின்ன குழந்தையிலேருந்து பார்க்குறாங்க. வீட்டுக்கு போனாலும் அப்பா அம்மா இங்கே எல்லாமே இங்கே தான். அவங்க போய் உட்கார்ற வரைக்கும் கை தட்டுவோம்.
எல்லாம் சைலன்ஸ் கொடுங்க. காலையில் 10:30 மணிக்கு மேடை ஏறணும். மணி 1:30 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாபெரும் வெற்றி எடுத்த நிகழ்ச்சியை நான் பார்க்குறேன். இந்த வெற்றிக்கு முழு காரணம் மாணவ செல்வங்களாக நீங்கள் மட்டும்தாங்கிறத நம்ம பார்க்கிறோம். யாராவது 2 சாம்பியன் மாணவி +2 இருந்து கிளைமேக்ஸ் ஆஃப் த ஸ்கூல் இந்த ப்ரோக்ராம் உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணிச்சு, இனிமேல் உங்கள் அப்பா அம்மா டீச்சரை நீ எப்படி கொண்டு போய் நிறுத்த போகிறோம்? மேடையில் வந்து பேச முடியுமா? சாம்பியன் மாணவி டக்குன்னு சாம்பியன் மாணவி யாரும் என்கரேஜ் பண்ண தேவையில்லை, அவளே எந்திரிச்சு வீறு நட போட்டு வந்து இது என் மேடை தான் மக்கள் யாரும் வந்து பேசுகிறாங்க நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி எந்திரிச்சு வருவார். அவள் தான் சாம்பியன் மாணவி. இந்த +2 மாணவி யார் வர போகிறாங்க? பாய்ஸ் கை தட்டுங்க எல்லாரும். மைக் கொடுங்க. மைக். Who is the champion student? டக்குன்னு எந்திரிச்சு வருவாங்க. எஸ். பேசும்போது கை தட்ட வேண்டாம், வார்த்தைகள் மிஸ் ஆகிடும். பேசி முடிச்சதுக்கப்புறம் கை தட்டலாம். Have a good day, sir. This celebration of program really helpful for me. Thank you for all the teachers. Silent. Thank you, Dharma uncle. கலாம் சாருக்கு தேங்க் பண்ணுங்க. Thank you, uncle. சார் பேசட்டும். நான் இங்கே வரதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸாம் பற்றி தான் சொல்லுவாங்கன்னு நினச்சேன், எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படி தான் நினச்சேன். பட் இங்கே வந்தோடனே தான் சார் நல்லா சொன்னார். ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஆல். சாரி டீச்சர்ஸ், இத்தனை நாள் உங்களை ஏமாத்திட்டோம், இனிமேல் இப்படி பண்ண மாட்டோம். தேங்க்யூ சார். யாரோ கேள்வி பேசணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஸ்டூடெண்ட் யாரது பேசணும்னு துடிக்கிறீங்க, ஏதோ தடுக்குது, உடச்சிட்டு வாங்க வெளியில். உங்கள் ஒரு சாம்பியன் வந்து பேசலையா? உங்கள் ஸ்டேஜ் தானே, வாங்க. கம். Who is that girl? Come out. உன்னை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, நீ டக்குன்னு எந்திரிக்க தோணும். உன்னை விட உன்னை யாரும் என்கரேஜ் பண்ண முடியாது. வாங்க மேடைக்கு. Who is that girl? Who is the 10th standard girl wants to speak on the stage? Come. Please come. நம்ம நார்மலாக ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் நடத்துறது தான் கவனிக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு பேக்ரவுண்டில் ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்க நம்மளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பண்ணியும் நம்ம அந்த டீச்சர்ஸ்க்கு நம்மளால் ஒரு முடிஞ்சது என்னென்னா நம்மளோட மார்க் தான். நம்ம இப்போ நம்மளோட மெயின் ஸ்கோர் என்னன்னா 10th தான். நம்ம இப்போ டீச்சர்ஸ்க்கு நம்ம ஒரு குட் ஸ்டூடெண்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும்னா 10th மார்க் அண்ட் 12th மார்க் தான். அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்களோட ஃபேமிலியும் பார்க்கணும். அப்புறம் அவங்களோட மெயின் என்னன்னா நம்மளை அவங்க ஃபேமிலி இருந்தாலுமே அவங்க நம்மளை பற்றி தான் திங்கிங். இந்த பொண்ணு எப்படி படிப்பா, அந்த பொண்ணு எப்படி படிப்பா, இவங்களை எப்படி நம்ம சென்டம் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு டீச்சர்ஸும் நம்மளை பற்றியே தான் திங்க் பண்ணுவாங்க. ஸோ எல்லா டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூ. எங்களை இவ்வளோ ஒரு மோட்டிவேட் பண்ணி ஸ்டூடெண்ட் பேர் வச்சுங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ் அண்ட் தேங்க்யூ சார். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நாங்கள் நல்ல ஒரு மார்க் எடுத்து உங்களோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு நாங்கள் ப்ரூவ் பண்ணுவோம். தேங்க்யூ டீச்சர்ஸ்.
பாய்ஸ்லேருந்து யாராவது பேசணும்னு நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் சைலண்ட் பாய்ஸ், பேச வேண்டாம், பேசுகிறவங்க மட்டும் நினைக்கிறேன். சைலண்ட் பாய்ஸ், பின் ட்ராப் சைலன்ஸ். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த ப்ரோக்ராம் வரதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராமாக தான் இருக்குன்னு நினச்சேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் மோட்டிவேட்டட் தான். என் மோட்டிவேஷன் வச்சு தான் இனிமேல் நான் இது பண்ண போகிறேன் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நினச்சது ஃபுல்லாக தப்பு இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலே தாமு சார் சொன்ன எல்லா விஷயமும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்யூ சார். நான் இந்த மாதிரி எந்த மோட்டிவேஷன் ப்ரோக்ராமும் இருக்கும் நான் யோசிச்சு பார்த்தேன். அதுவும் எப்படின்னு நம்ம பார்த்தது எக்ஸாமினேஷன் தான். நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போது என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் என்னடா எக்ஸாம் எப்படி இருக்கும், எப்படி மென்டல் ஸ்ட்ரென்த் இது பண்ணுறது, ஃபிசிக்கலாக எப்படி இது பண்ணுறது தான் சொல்லுவாங்கன்னு நினச்சேன். அவங்களும் அதான் டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னாங்க. ஆனால் எனக்குள்ளே இருக்க எமோஷனை வெளில எடுத்துகிட்டு வர முடியும்னு நான் கண்டிப்பாக என்ன நினைக்கல. உண்மையிலே இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது நான் ஃபீல் பண்ணதை விட இப்போ 200, 300, 500% கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். நான் முதல் தடையாக என் பேரண்ட்ஸ் ஒரு ப்ரோக்ராம் மிஸ் பண்ணுறேன்னா அது இதுதான். நான் நிறையா அப்பா அம்மா ஸ்டேஜ் ஏறி வந்தாங்க. நான் அப்பா அம்மாட்ட சொன்னேன் முடிஞ்சா வாங்கன்னு. ஆனால் இப்போ அவன் இல்லைன்னு ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் அவன் இல்லையே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனால் கண்டிப்பாக இதே ஒரு பெரிய ஸ்டேஜாக அவங்களை நான் ஏற்றி காட்டுவேன். என் லைஃபோட கோலாக நான் சொல்கிறத செஞ்சு காட்டுவேன். ரொம்ப தேங்க்யூ. ஃபஸ்ட்டு வந்து நான் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி எக்ஸாம் பற்றி தான் சொல்லுவாங்கன்னு நான் நினச்சி நீங்கள் வந்தேன். ஆனால் இங்கே வந்துட்டு சார் சொன்னதான் தெரியுது நம்மளுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. எனக்கு 10th வந்துட்டு ஷர்மிளா மேம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. நான் வந்துட்டு 450 மார்க் எடுக்கிறேன்னா அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதேமாதிரி தமிழ் சார் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதேமாதிரி இப்பயும் சுரேஷ் சார் வந்துட்டு எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு தேங்க்யூ சொல்கிற மாதிரி 12th என் மார்க் நான் நம்புகிறேன். எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறவங்கக்கா மறுபடியும் ஒரு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். So first of all, I really thank our founder sir who really organized this event and really went in a wonderful way. And also really says that teacher greatest reward is not about the wealth or the fame that we are getting for them. It's about seeing the students shining brighter than the stars. I do also believe that apart from studying things, we do also maintain our internal discipline. That's what the real success comes from. So hereafter we should respect our students, like our teachers and also the elder people, and also make our life to go more successful in a height. And also it really says that to avoid many distractions that we are keep on going in our life and to achieve success in our life. Success is not just about we go there and we get it. It's really very hard. I know we should understand that it is really very hard. But once you could keep on going on it and face struggles and hurdles, then you will really attain the success. And the real dopamine releases when you really achieve your top level and the goal that you really aimed for. And thank you. நல்லா பேசுகிறீங்க சார். அம்மாங்க யாராவது பேசணும்னு நினைக்கிறீங்களா? மேடைக்கு வந்து இன்னைக்கு மதர் மாஸ்டர் First of all, I have to thank correspondent sir and correspondent because இந்த மாதிரி ஒரு நாங்கள் வந்தது இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நினச்சி கூட பார்க்கல. ஃபஸ்ட்டு செலிப்ரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொன்னாங்க. நாங்கள் நினச்சோம் 11th வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமே இல்லை, ஏன் எங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் இங்கே வந்து தான் பார்த்தா தான் தெரியுது இவ்வளோ நாள் நாங்கள் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம், நாங்கள் யாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணல. இதெல்லாம் வந்து சார் வெரி தேங்க்யூ சார். இவங்க எப்படி சொல்கிறதுன்னா
ஸோ எப்படி நாங்கள் எங்களுக்கு தெரியாததை என்னென்னு இன்னைக்கு சொல்லிட்டாங்க. அண்ட் ஒன் மோர் திங் ஐ ஹாவ் டு சே திஸ், மை மாம் ஆல்சோ ஒன் ஆஃப் த டீச்சர் இன் த ஸ்கூல். எங்கள் அம்மாவுக்கு தெரியும் அவங்க வந்து ஸ்கூலில் அம்மா இந்த டீச்சர் எங்கள் அம்மா வந்து இந்த லைனில் தான் இருக்காங்க. இந்த டீச்சர்னால எங்கள் வீட்டில் நிறைய ப்ராப்ளமும் வரும் எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்குள்ள. இந்த ப்ராப்பர் கரெக்ஷன் பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க்கெலாம் வந்து பார்ப்பாங்க. நாங்கள் வந்து அதை அசால்ட்டாக ஏதோ ஒரு எக்ஸாம் நினச்சிட்டு அதை எழுதிட்டு போயிடுவோம். அவங்க ஃபஸ்ட்டு சொல்லணும்னா நாங்கள் அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக எடுக்கிறோமோ இல்லையோ, எங்கள் டீச்சர்ஸ் எல்லாமே எங்களுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாக இதெல்லாம் படிங்க, இதுதான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், எங்களோட ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கு என்னென்ன கஷ்டம் அதெல்லாம் நாங்கள் இப்போ எங்களுக்கு உணர்ந்துருச்சு. சார் அண்ட் டீச்சர்ஸ் டு ஆல், நாங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோமோ, உங்களை டீஸ் பண்ணியிருப்போம், உங்களை ஏதாச்சும் சொல்லியிருப்போம், சாரி டு ஆல். இதுக்கப்புறமும் நீங்கள் சொல்கிறது தான் நாங்கள் செய்வோம், இதுக்கப்புறமும் செய்வோம். And especially thank to my 10th standard teachers and 11th standard teachers, because போன இயர் வந்து 10th நான் வந்து இங்கே தான் படித்தேன், இங்கே தான் ஃபஸ்ட் ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு என்னன்னு தெரியல, நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன், படிக்க முடியல. அப்போ நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி படி, நான் வந்து அதை கேட்கல. அது அப்போ எனக்கு சொல்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை போல இருக்குது. எங்கள் அம்மா அப்பா எங்கள் ஃபேமிலி எல்லாம் இருந்துமே சார் மாதிரி ஒரு ஆள் போன இயரே வந்திருந்தா நாங்கள் எல்லாம் இந்த லெவலுக்கு இப்போ நாங்கள் இந்த மாதிரி வந்திருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். அண்ட் எனக்கு தெரிஞ்சு எல்லா ஸ்கூல்லையும் நான் ஒரு 2-3 ஸ்கூலில் படிச்சிருக்கேன். ஆனால் இந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் சார் மாதிரி நான் எங்கேயுமே, எப்படின்னா அவங்க வந்து ஒரு சாராக இல்லாமல் ஒரு ஃபாதராக ஒரு ஃப்ரெண்டாக எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருப்பாங்க, அப்படி தான் இருக்காங்க. ஸோ தேங்க்யூ டு ஆல். அம்மாங்க யாராவது பேசுறீங்களா? கான்ஸ்டியூஷன் அதை மங்கள மேடைக்கு பாருங்க. அம்மா பேசும்போது நல்லா கவனிங்க, அவரோட வார்த்தைகள் நிறைய அதில் அர்த்தம் இருக்கும். முதல்ல எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த அளவுக்கு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. நான் ஃபஸ்ட்டு லேட்டாக தான் வந்தேன், சும்மா போய் அட்டன் பண்ணிட்டு வரும்ட்டு. ஆனால் கண்டிப்பாக எல்லா பிள்ளைங்களுக்கும் இது ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு எல்லா பிள்ளைங்களுமே சாம்பியனாக வர வாய்ப்பு இருக்கு. எனக்கு மேலே இருந்து ரொம்ப பயமாக இருக்கும். அப்போவே இப்போ ரொம்ப பயமாக இருக்கு. மறுபடியும் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அவங்களை கைதட்டி அம்மா பேசுறாங்க. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that, speaking slow, speaking fast, I go roast, I can gas, think I'm okay last, but I don't know if that can erase all the past and the pettiness, a reflection of the emptiness, hilarious, you think you're worth my time, you're delirious, mysterious, because you are behind a fake exterior, inferior, you know I'll always be a bit superior, get off of me, this ain't no humble brag, I want you to hear words, you can say them back, I want you to feel free from the chains that last, and to believe in what you got, it was built to last, yeah.
Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, எல்லாருக்கும் வணக்கம். என் பசங்க 2 பேருமே இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறேன். என் பையன் ஹாஸ்டலில் போட்டு இப்போதைக்கு 9th 10th படிப்புக்காக போட்டேன். ஆனால் என் பொண்ணு வந்து இந்த ஸ்கூலில் தான் படிப்பேன், நான் இங்கே தான் நிறைய ஃபஸ்ட் மார்க் வாங்கணும், நான் இந்த ஸ்கூலில் படித்த பெருமையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிச்சு. நான் அதனாலே இந்த ஸ்கூல்லேயே படிக்க வச்சுட்ருக்கேன். வருஷம் 10th அவங்களுக்காக தான் நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்ருக்கோம். என் பொண்ணு ஃபஸ்ட் மார்க் வாங்குறதுக்கு உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதை நான் நேரடியாகவே பார்த்துட்ருக்கேன். அவங்க என்கிட்ட சொல்கிறது உங்கள் பொண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் கோஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாப்பா படிமான்னு மட்டும்தான் நான் சொல்லிகிட்டு இருப்பேன். அவங்களுக்காக தான் எல்லாமே பண்ணுறோம். கொஞ்சம் நல்லா கேர் எடுத்து படித்து என் பொண்ணு இந்த ஸ்கூலில் ஃபஸ்ட் மார்க் வாங்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பேரண்ட்ஸ்கிட்டையோ ஸ்டூடெண்ட்டையும் நான் நல்லா பேசுகிறத பார்த்துருக்கேன். எந்த ஸ்கூல்லையும் அந்தளவுக்கு ஃப்ரீயாக பேசுவாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நல்ல ஸ்கூலு, நல்ல டீச்சர்ஸ் அமைச்சிருக்காங்க. அந்த மாதிரி நல்ல ஸ்டூடெண்ட்டுங்களும் இருக்கீங்க. நல்லா படிங்க, 10th நல்லா மார்க் வாங்கணும், 12th பசங்களுக்கும் எல்லோரும் நல்லா மார்க் வாங்கணும், நல்லா படிக்கணும். அப்பா அம்மாவோ பேரை காப்பாற்ற மாதிரி என் பொண்ணுக்காக இல்லை, எல்லாருக்குமே எல்லோரும் நல்லா படிக்கணும். அதுக்காக தான் நம்ம ஸ்கூலில் சேர்ந்துருக்கோம். நல்லா படிக்கணும். உங்களோட ஃப்யூச்சரே இதுதான், 10th 12th மார்க் தான் அது மெயின். அதை வச்சு தான் நீங்கள் எல்லாருமே பின்னாடி ஃப்யூச்சரில் என்ன ஆகணும், என்ன ஆக போகிறீங்கிறது இதுதான். அதனால் நீங்கள் எல்லோரும் நல்லா படிக்கணும். நாங்கள் தான் எதுவும் படிக்கல முடியல, பெரிய அளவில் எதுவும் பண்ண முடியலன்னாலும் அதுக்காக தான் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். ஆனால் எந்த பிள்ளைங்களுமே அது இப்போதைக்கு அதை உணர மாட்டீங்க. ஃப்யூச்சரில் நீங்களை எங்களை மாதிரி ஆகும்போது எங்கள் மாதிரி நிலமை உங்களுக்கு வரவே கூடாது. அதனால தான் உங்களை நல்லா படிங்கிறது. நீங்கள் சொல்லலாம், ஈஸியாக கேட்குறீங்க, என்ன நீங்கள் என்ன படிச்சிட்டியா, பெரிய ஆள் ஆகிட்டியா, நீ ஆக வேண்டியதானே, எங்களையே ஆக பார்க்குறீங்க, உங்களோட பேர்டனை எங்களை திருத்துறீங்களேன்னு கேட்குறீங்க. அது எங்களுக்கு புரியுது. ஆனால் எங்களுக்கு அந்த அளவுக்கு அப்போ வசதியெல்லாம் இல்லை. இப்போ நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுக்குற வசதியெல்லாம் எங்களுக்கு யாரும் அப்போ பண்ணி கொடுக்க முடியாத சூழ்நிலை தான் அப்போ இருந்துச்சு. இப்போ எல்லாமே உங்களுக்கு கிட்டக்க கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதனால் தயவு செய்து நல்லா படிங்கம்மா. உங்களுக்காக தான்ப்பா நாங்கள் எல்லாருமே இருக்கோம். நல்லா படிங்க, நல்லா படிச்சுட்டு நிறைய மார்க் வாங்கி நம்ம ஸ்கூலோட பேர் அப்பாங்க யாராவது பேசணும்னு நினைக்கிறீங்களா? யாராவது ஒரு ஃபாதர் வாங்க. அப்பா பேசுறத கவனிப்போம். சைலண்டாக இருக்கீங்களா பாய்ஸ்? அப்போ தான் கேட்கும் அவங்க பேசுறது. அனைவருக்கும் மதிய வணக்கம். என்னோடய பேர் வந்து பார்த்திங்கன்னா சுந்தரேசன். நான் வந்து சந்தீப்குமாரோட அப்பா. இந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பையனை சேர்த்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எந்த ஒரு இது கிடையாது. நல்லா போயிட்டு நல்லா படிச்சுட்டு இருக்கிறாங்கள. 10th வந்து பார்த்திங்கன்னா 443 மார்க் எடுத்துருக்காங்க. பயங்கர ஹாப்பி. அது வந்து மார்க் வந்து எனக்கு வந்து பயங்கர ஹாப்பி. நான் எதிர்பார்க்கல. 425 எடுத்தால் போதும்னு சொல்லியிருந்தோம். 443 எடுத்தாப்புல. பயங்கர ஹாப்பி ஃபேமிலி.
அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு வரதாக இருக்கட்டும் போகிறதா இருக்கட்டும் பயங்கர சேஃப், எந்த இடையூறு கிடையாது, வரது போகிறது எல்லாமே அவ்வளோ சேஃப். கரஸ்பாண்டன்ட் சார் வந்து மிக நான் சொல்லியிருக்கேன் பயங்கர சேஃப்டி. ஏன்னா அது ரொம்ப அதாவது படிக்கிறது ஒரு பக்கத்தை விட சேஃப் அண்ட் சைடு ஸ்கூல். எனக்கு ஆஃபீஸ் போகிற வழியாக இருக்கட்டும் ஒரு பேசும்போது மற்ற நேரமாக எனக்கு பேச ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சார் வந்து இந்த ப்ரோக்ராம் நடத்துறது வந்து பசங்க வந்து நல்லா படிக்கணும். உங்களுக்காக ஒவ்வொரு ப்ரோக்ராமும் வந்து பார்த்திங்கன்னா அதை எப்படி சொல்கிறாங்க, அந்த கல்லில் வந்து செலவுக்குவாங்க, அதை மாதிரி பார்த்து பார்த்து உங்களுக்காக செதுக்கி கரஸ்பாண்டன்ட் சார் வந்து இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராமுக்கு பின்னாடி எவ்வளோ ப்ரோக்ராமுக்கு பின்னாடி அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை, ஒவ்வொருத்தருடைய உழைப்பும். நான் முதல்ல வந்து என்னுடைய அதாவது டோட்டல் டீச்சர்ஸ் அண்டு சார்களுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னுடைய பையன் வந்து இந்த அளவுக்கு படிக்கிறதுக்கு அவங்களும் பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஒவ்வொரு விஷயம் பயங்கர ஹாப்பி, எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஸ்கூலை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கேட்டில் இருக்கிற செக்யூரிட்டியிலேருந்து அந்த டிரைவர்லேருந்து அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ், வாய்ப்பே இல்லை. அதாவது சின்ன ஒரு பொருளாக இருந்தால் கூட அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி சார் வந்து அவ்வளோ பண்ணிட்டாங்க. மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சார் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் லைக் தட் மோட்டிவேஷன் இல்லை, உங்களுடைய லைஃப் ப்ரோக்ராம். நல்லா பண்ணுங்கள், நல்லா படிங்க, நல்லா மார்க் எடுங்க. ஐ எம் வெரி ஸோ ஹாப்பி. சார் வணக்கம். மேடம் வணக்கம் மேடம். உண்மையிலே நீங்கள் எல்லாரும் ஹாப்பினா இந்நேரம் இந்த அரங்கம் விளையாட்டு பிள்ளைகளால் மாணவர்கள் செய்யும் சேட்டைகளை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கண்டிக்க முடியாமலும் தவித்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் பெற்றோர்களின் கண்களில் கண்ணீரை வரவழைத்த மாணவ செல்வங்களின் கண்களில் இன்று கண்ணீர். இந்த கண்ணீரே இந்நிகழ்ச்சியின் வெற்றி துணிகள். மாணவர்களின் கண்களில் கண்ணீரை கண்ட எங்கள் பள்ளி ஆசிரியர்களின் கண்களிலும் பெற்றோர்களின் கண்களிலும் கண்ணீர் துளிகள். ஒவ்வொரு